எப்படி ஜெயிக்கணும், என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், என்ன பண்ணா எல்லாருக்கும் சீக்கிரம் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்டத்தட்ட நம்ம இதுல 1,00,000 பேர் இருந்தாலும், இப்போ நம்ம கூட லாயலா டிராவல் பண்ணிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உள்ளது பார்த்தீங்கன்னா, 402 பேர் இருக்கீங்க. நம்ம டெலகிராம் மீட்டிங்ல. இந்த 402 பேருக்கு எத்தன பேத்துக்கு சீனியாரிட்டி பெரிய லெவல்ல இருக்கு. அதாவது ரொம்ப குயிக் சீனியாரிட்டி கிடைக்கிற மாரி இருக்கு. வெறும் வெகு சிலர் தான். ஒரு 500, 1000 சீனியாரிட்டிக்குள்ள இருப்பீங்க. மற்றவங்க எல்லாரும் 10,000, 20,000, 50,000ன்னு ஒரு லெவல் இன்கம் கூட இன்னும் வாங்காம, பட் சின்சியரா, டெடிகேட்டடா ஒர்க் பண்ற மக்களும் நம்ம சிஸ்டத்துல இருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கண்டிப்பா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பண்ணணும். ஏன்னா நெறைய அந்த 22,000 மெம்பர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணாதனால டோட்டல் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுற லெவலுக்கு போய் திரும்ப அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். நம்ம வந்து எப்பவுமே வந்து கீழே விழுறது வந்து இயல்பு. பட் உடனே எந்திரிச்சு நம்ம அதை விட வேகமா நடக்கணும். அதுதான் நம்மளோட தன்னம்பிக்கை, நம்மளோட பலம் எல்லாமே அதுலதான் இருக்கு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம குரோர்பதி கிளப் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொரு விஷயமும் எடுத்து வைக்கிறது எதை நோக்கி அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கிரௌட் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம வந்து சீக்கிரம் அடுத்த லெவல் இன்கம் ஆகணும், விரைவாக பணம் சம்பாதிக்க வேண்டும், விரைவாக கோடீஸ்வரன் ஆக வேண்டும். மாற்றம் ஒன்றே மாறாதது. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் மாற்றங்கள் வர 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 அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிடணும். மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வேகமா போகும்போது அதோட சேர்ந்து நீங்களும் ஈஸியா பயணிக்கலாம். இப்ப நான் சொன்னேன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சீனியாரிட்டி இருக்கு. இதை எப்படி கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது உருவானதுதான் ஒரு சின்ன ஒரு ஐடியா. அதை வந்து இன்னொரு 2 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு அறிவிப்பு. நம்ம 24 2023ல நம்ம சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணோம், வெற்றிகரமா ஸ்டார்ட் பண்ணோம். 1 இயர் நமக்கு இந்த கிட்டத்தட்ட 11 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல வச்சு பிளேஸ் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. கோயம்புத்தூர்ல வச்சு தான் பண்ண போறோம். டேட் வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். நவம்பர் 23 சனிக்கிழமை, நவம்பர் 4th சாட்டர்டே 23ஆம் தேதி, நவம்பர் 23 சனிக்கிழமை காலையில 10 மணில இருந்து ஈவினிங் ஒரு 4-5 வரைக்கும் இருக்கும். ஃபுல் டே செஷன் தான் உங்களுக்கு. இது வந்து ஒரு பெய்டு மீட்டிங், பெய்டு கன்வென்ஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா லிமிடெட் சீட்ஸ் தான் கொடுக்க முடியும். மொத்தம் பிலோ 1000 தான் சீட். அதனால நாங்க பிளான் பண்ணியிருக்கிறது 999 டிக்கெட் மட்டும்தான் சேல் பண்ண போறோம். அதனால உங்க டிக்கெட் புக்கிங்க்கு 6 பேர் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மதன்ராஜ் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க புக் பண்ணலாம். அல்லது நம்ம அசோகன்கிட்ட நீங்க புக் பண்ணலாம். இல்ல அப்படின்னா டேவிட் லிவிங்ஸ்டன் சிவகாசி அவர்கிட்ட புக் பண்ணலாம். இல்லை மூகபாரதி இவங்ககிட்ட புக் பண்ணலாம். டைரக்டா கம்பெனிக்கு பணம் யாரும் அனுப்ப வேண்டாம். இவங்க 4 பேர் மூலமா மட்டும்தான் நீங்க டிக்கெட் புக் பண்ணணும். நவம்பர் 23 கோயம்புத்தூர்ல வச்சு ஃபர்ஸ்ட் இயர் ஆனுவல் கன்வென்ஷன் நடக்க போகுது. இதுக்கு வந்து நீங்க டிக்கெட் இப்போ ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட் எதுவும் புக் பண்றதுனால நீங்க இப்பவே புக் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு அறிவிப்பு இதை பத்தி உங்களுக்கு பிளேஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம். பட் 1000 rupees அப்படின்னா 1000 rupees வாங்கி நாங்க எதுவும் பண்ண போறது கிடையாது. அதை விட உங்களுக்கு மேலதான் நாங்க அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் போறோம். அதனால 1000 கட்டி வாங்கன்னு யோசிக்க வேண்டாம். அதை விட உங்களுக்கு ஜாஸ்தியா தான் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால தைரியமா வாங்க. கண்டிப்பா வந்து ஒரு பெரிய லெவல்ல நம்ம சக்சஸ் பண்ணணும். மொத்த டிக்கெட் வந்து இப்போவும் 999 டிக்கெட் தான். அதுக்கு மேல ஒரு டிக்கெட் கூட கொடுக்க மாட்டோம். லேட்டா வந்தால் கிடைக்காது. இந்த மந்த்துக்குள்ள புக் பண்ணி முடிச்சிங்கன்னா தான், இல்லைன்னா கண்டிப்பா ஃபில்அப் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இந்த மந்த்துக்குள்ள நீங்க புக் பண்ணி முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும். 999 டிக்கெட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மேற்கொண்டு டிக்கெட் இருக்காது. இது வந்து கன்ஃபார்ம். அதனால எவ்வளவு குயிக்கா முடியுமோ குயிக்கா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு அறிவிப்பு. அடுத்து நீங்க ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிற அறிவிப்பு, மாற்றம் ஒன்றே மாறாதது. அதை நோக்கி நம்ம போகணும். அதை பயணிக்கும் போது நீங்களும் சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா எல்லாமே 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 உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வளமும் அருமையா ஒரு பிளான் பண்ணியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா
பிளான் பேரு 999 999 ஒரு ஃபேண்டசி பிளான். உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் விரைவா பணம் எடுக்க முடியும். இது என்ன ஏதுங்கிறது பிளான் பிரசன்டேஷன் நாளைக்கு வந்து நம்ம ட்ரைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் சகோதரி மகாலட்சுமி வந்து நாளைக்கு பிளான் பிரசன்டேஷன், சனிக்கிழமை பிளான் பிரசன்டேஷன் ஆக்சுவலாக டிஎஸ்கே வருவார். பட் அவருக்கு பதிலாக இந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு டோட்டலாக என்னமன்னு விளக்க உரை கொடுக்கறதுக்கு அவங்க வந்து நாளைக்கு மகாலட்சுமி சகோதரி இருக்க. அதனால அது வரைக்கும் இந்த பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கிறதுக்கு எல்லோரும் எல்லாருமே நாளைக்கு வாங்க. ஏன் வந்து மீட்டிங் இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லோருக்கும் எல்லாமே தெரியாது. எனக்கும் அப்படிதான், உங்களுக்கும் அப்படிதான். ஒவ்வொரு மீட்டிங்கும் ஒவ்வொரு ஆள் டிஃப்ரெண்டா எடுக்கிறாங்க. ரீசன் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டைல் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சொல்ற விஷயங்களும் ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் சொல்லும் போது அது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா கேப்சர் ஆகும். அது மூலமா ஒரு விஷயம் படிச்சுக்கலாம். எந்த ஊர்லயும் கேட்டீங்கன்னா யாரு என்ன சொன்னாலும் என்ன பாசிட்டிவ் இருக்கோ அது எல்லாமே கிராப் பண்றதுக்கு பழகிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட சக்சஸ் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து ஸ்டாப் பண்ற முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, உங்களோட இளையவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட மூத்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட வலிமை கம்மியா இருக்கிறவங்க, உங்களுக்கு கீழே உங்க டவுன்லைனா இருந்தாலும் சரி, உங்க அப்ளைனா இருந்தாலும் சரி, வயசானவங்க இருந்தாலும் சரி, அதெல்லாம் எதையுமே யோசிக்காதீங்க. யாரு எந்த ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் அதை வந்து அடாப்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு இதுல உங்களுக்கு அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இப்ப 999 அதை பத்தி சொல்ல வர்றேன் இல்லையா. 999 பத்தி சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன். இது மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு சீனியாரிட்டிக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. நீங்க 10,000 20,000 50,000 80,000 சீனியாரிட்டியில இருந்தீங்கன்னா கூட இதுல வந்து பிலோ 100 பிலோ 200ல சீனியாரிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இத ரோல் அவுட் பண்றது என்னங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரம் பண்ண போறோம். 2 நாள் அல்லது 3 நாள்ல வந்து ரோல் அவுட் பண்ணிடுவோம். ஏங்கிறது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஆனா 2 நாள் அல்லது 3 நாள்ல கண்டிப்பா ரோல் அவுட் பண்ணிடுவோம். அதனால ஒரு நாள் கூட மீட்டிங்கை மிஸ் பண்ணாதீங்க. எப்பனாலும் எந்த மாதிரி அறிவிப்புனாலும் வரலாம். நீங்க டயத்தை மிஸ் பண்ணீங்கன்னா உங்க சீனியாரிட்டியை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால எவ்ரிடே இன்னைக்குல இருந்து இன்னொரு 4 நாள் 3 நாள் 4 நாள் கண்டிப்பா இதை அட்டன் பண்ணுங்க. மீட்டிங் டெய்லி அட்டன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா மீட்டிங்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவேன். வேற தனிப்பட்ட முறையில குரூப்லலாம் வராது. மீட்டிங்ல தான் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் என்னைக்கு அப்படின்னு. பட் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா இம்மிடியட்டா ரோல் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து என்னைக்குனாலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு நாள் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ற வாய்ப்பு பின் தள்ளப்படுவீர்கள். சீனியாரிட்டி பின்னாடி போயிடும். அதனால சீனியாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா நாளைக்கு அவங்க சகோதரி எடுக்கும்போது உங்களுக்கு அதோட பிரம்மாண்டம் தெரியும். எந்த அளவுக்கு உங்களுக்கு சீனியாரிட்டிக்கு அது ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்கிறது தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பட் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் உண்மைங்கிறதுக்கே உங்கள்ட்ட இடம் இருக்காது. அதை எப்படி அச்சீவ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் ஓடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் இருக்குது. நான் ரோல் அவுட் பண்றது வரைக்கும் ரோல் அவுட் பண்ணி எல்லாரும் சீனியாரிட்டி எடுத்துட்டீங்க, ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு பெரிய சக்சஸ் எதுலையுமே இருக்காது. அதனாலதான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், 999 இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 999 நம்ம ஆனிவர்சரிக்கு கொடுக்க போற டிக்கெட் எண்ணிக்கையும் 999 தான். அதுக்கு மேல கூட்ட போறது கிடையாது. எல்லாமே அடுத்து வந்து கொஞ்சம் இந்த 999 ஃபேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி தான் நடக்கும். அதனால 100% எல்லோரும் இந்த 999 பத்தி திட்ட விளக்க கேட்கறதுக்கு கண்டிப்பாக நாளைக்கு இரவு 8 மணி பிளான் பிரசன்டேஷன் வாங்க. அவங்க ட்ரைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் நம்ம சகோதரி மகாலட்சுமி அவங்க தெளிவாக இதை பத்தி எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட டவுட்டு எல்லாமே வந்து நைட் அசோகனை மீட்டிங்ல வந்து கேட்டீங்க அப்படின்னா அதில் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அப்புறம் உங்களோட ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாம் ஜெயிப்பீங்க. ஓகேங்களா. நாளைக்கு இதோட நீங்க உங்க டவுன்லைனையும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வருமானம் கண்டிப்பாக இரட்டிப்பாக 3 மடங்கு 4 மடங்குன்னு உங்களுக்கு கூடிக்கிட்டே தான் போகும். அதனால உங்களுக்கு எத்தனை டவுன்லைனா நாளைக்கு உங்க டைரக்டர் ரெஃபரலையோ இல்லை உங்க டீம்லயோ யாரை கூட்டு வர முடியுமோ கூட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு 420 பேர் 430 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா
நாளைக்கு கிட்டத்தட்ட இதே மேல ஒரு 1000 பேர் 1500 பேர் அந்த திட்ட விளக்கத்தை கேட்கணும், கேட்டு பயனடையணும். அந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் கூட்டுவாங்க. கண்டிப்பா ஜெயிக்கிறோம். 9999999 ஃபேண்டஸ்டிக். இதை